प्यार के संगीत में मोहिनी सुरागनी நீ ஒரு பொம்பளை பொறுக்கி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திங்ஸ் ஐ ஹேட் ஆன் இன்ஸ்டாகிராம் ஆர் இன்டர்நெட். ரொம்ப நாளாக இதை பற்றி பேசியே ஆகணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான கண்டென்ட்டை வந்து மில்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னு போக பார்ப்போம். அண்ட் யாரையும் வந்து புண்படுத்துவதற்குள்ள யாரும் அதை பார்த்து ட்ரிகர் ஆகிட வேணாம். ட்ரிகர் ஆகி நீங்கள் பாட்டு ஏதாவது செஞ்சு விட்டுறாதீங்க, பார்த்துக்கோங்க. என்னென்னு நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தா எனக்கும் நல்லா போடுறாரு, வீடியோஸ்லாம் சூப்பராக போடுறாரு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக அந்த காமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் படிக்க எனக்கே வந்து ரொம்ப இதாகி போச்சு. ஏடா அவன் கிரிஞ்சாப்பட்டுருக்கான், இவர் கிரிஞ்சாப்பட்டுருக்காரு அப்படின்னு ஒரு இது. ஸோ ரொம்ப நாளாக வந்து அடக்கி வச்சுட்டே இருந்தேன் என்னோட வெறியெல்லாம். இன்றைக்கி தான் வந்து அதை ஒரு வீடியோ மூலியமாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்னன்னு. ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கங்கன்னா, நோ ஒன் கேன் ஃபிக்ஸ் திஸ் ஜென்ரேஷன்ரா. எப்படா ஒரு இன்ஸ்டாகிராம் எப்படா ஒருத்தவங்க ஒரு ஜென்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு என்னடா அப்படி இருக்கீங்க? கமெண்ட் செக்ஷன் பார்த்தா இதான் வந்து முக்கியமான. ஏஜே பைரவ், தேங்க்யூ மேட், ரைட்டு. த ரியல் இன்ஃப்ளூயன்சர் அமைதியாக இருக்கேன். த ரியல் இன்ஃப்ளூயன்சர் ஸ்வாக் ஹேஸ் எ, இதை சொல்லியே ஆகணும். ஸ்வாக் ஹேஸ் செப்பரேட் ஃபேன் பேஸ்னால் அது உண்மையிலே அவரோட அந்த எடிட்டிங் ஸ்கில்ஸுக்கு தாங்க காசே. சீரியஸாக சொல்கிறேன். நல்ல ஒரு ப்ரோவுக்கு நல்ல ஒரு மைண்டு. இது வேணால் சொல்லலாம், ஒரு 100 பேர்த்துக்கு ஒரு 90 பேருக்கு ரிலேட் ஆனது, 90 பேருக்கு தேவைப்பட வேண்டிய விஷயங்கள். அதாவது நான் இதை நினச்சிருப்பேன், ஆனால் என்னால் இதை சொல்லியிருக்க முடியாது. நான் வந்து அதை சொல்கிறதுக்கான ஒரு இது என்கிட்ட இருக்காது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்கிட்ட கிடையாது. ஸோ நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் சொல்ல முடியாது. ப்ரோ, ஹூ இஸ் ஹீ bro? Doesn't he even know him? 18+ I mean age comes. முரட்டு தமிழன், ரைட்டு நண்பார். This generation is not a problem in every generation. There are certain people who are immature. He is fixing all immature people. நடக்காததை பேசாதீங்க தயவு செஞ்சு. இன்ஸ்டாகிராம்னா ஃப்ரீ டைம் வந்து நீங்கள் அதில் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறதுக்கு தான் இன்ஸ்டாகிராம். இப்போ எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, எதுக்கு எடுத்தாலும் ரீல்ஸு, எல்லாத்துக்கும் ரீல்ஸு. நானும் அப்படி தான். ஸோ நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சரால் எப்படி ஒரு இமேஜ் பேசி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தன் நினைக்கிறான்னா அதை தான் நினச்சிட்டே இருப்பான். எவ்வளவோ பேர் போடுறோம் ரீல்ஸு சரி, ஒரு வீடியோ சரி, கேஸ்ட்ஸ் பற்றி பேசாதீங்க, அது பேசாதீங்க, இது பேசாதீங்க. ஆனால் இன்னும் அந்த தற்கொலை இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இல்லை கத்தி நல்ல சாணையா இருக்கும்ல, அதை பிடிக்கிறவனும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இப்படி வந்து கமெண்ட்ஸ் போடாதீங்க ஒரு இதுக்கு. த ரியல் இன்ஃப்ளூயன்சர், ரைட், ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஹி கேன் ஃபிக்ஸ் திஸ் ஜென்ரேஷன்ன்றீங்க. எப்படி அப்பா அம்மாவால் முடியாதது எப்படி ப்ரோவால் முடியும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியல. என்ன சொல்ல உங்களெல்லாம் தெரில. ஹி கேன், எஸ் ஹி கேன், அப்சல்யூட்லி ஹி கேன். தட் ஓஜி ஒர்க், his reels are giving more impact that the actual. Only Islam can fix this generation. நான் வந்து ஏஜே பைரவ் ப்ரோ வந்து எனக்கு பிடிக்காதா வைக்காதான்னு அப்படிலாம் கிடையாது. ஸோ எனக்கும் அவரோட கண்டென்ட்ஸ் பிடிக்கும். கண்டென்ட்ஸ் பிடிக்குன்னா பார்த்தோமா, அடைக்கப்பட்டோமா, கிளம்பினோமான்றது இந்த மாதிரி தற்குறித்தனமாக கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஸோ ஐ ஹேட் திஸ் நாட் ஏஜே பைரவ். ஸோ என்ன சொல்கிறதுக்குலடா. அடுத்து சத்யா ப்ரோ, யூடியூப் நண்பர், வந்து நம்மளோட நெருங்கிய நண்பர். என்கிட்ட வந்து உன் ஃபேவரட் சாப்பாடு என்ன?
உன் ஃபேவரட் கலர் என்ன தெரியாது. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிளேஸ் டு ஹேங் அவுட் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு இல்லை, எனக்கு ஃபேவரட்னு எதுவுமே இல்லை, நான் அதை பற்றி யோசிச்சதே கிடையாது. இப்போ சில பேர்லாம் வச்சுருப்பாங்கல்ல, நான் இது எனக்கு வந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு இது வந்துட்டு நான் ரொம்ப அடிக்கடி விரும்பி வாங்கி சாப்பிடுவேன், இல்லை எனக்கு வந்து இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி போவேன், எனக்கு இந்த பிடிக்கும், இது என்னோட ஃபேவரட்னு நீங்கள் வந்துட்டு உங்களை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஒரு சின்ன எஃபோர்ட்டு கூட எடுத்து இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் என் ஃபேவரட் ஃபுட்டா, இதுதான் என் ஃபேவரட் ஃபுட்டா இருக்கும்ன்றது கூட எனக்கு அந்த ஒரு இது நான் டைம் ஒதுக்கி கூட எனக்கு இருந்தது கிடையாது சார். ப்ரோ மேலே எனக்கு வந்து என்றைக்குமே ஹேட் வராது, இது வேற வந்ததில்லை. ஆனால் இந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்தா வந்து ப்ரோவே வந்து இருக்க வச்சுருவாங்க. இன்னைக்கு போல் ஒரு சந்தோஷமாக இருக்குப்பா. வெல்கம் டு கிளப். சேம் பட் ஐ ஹேட் ஃபேவரட் பர்சன். எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன், இருந்து பரவாயில்ல, நிறைய பேர் இருக்காங்க. லிட்ரலி மீ, ஃபைனலி சம்மன் டாக்கிங் அப் மீ, ரியல் செல்ஃப் டேக் மீ. என்ன மீ என்ன ஆல்சோ மீ, லிட்ரலி மீ, ஃபைனலி சேம் மென்டாலிட்டி. சத்தியம் சேம் பட் ஐ ஹேட் அ ஃபேவரட் பர்சன். எத்தனைடா தாய் கமெண்ட் பண்ணுவேன் தாய். வெல்கம் டு ஐயோ வந்ததே வந்துட்டுருக்கு, எனக்கு நினச்சிக்கோங்க. இதுவுமே ஃபேவரெட் இல்லைன்றவாங்க. ஆனால் போட்டு ஒருத்தன் ஒன்று சொல்லிடக்கூடாது, அப்படியே அவனுக்கு ரிலேட் ஆகிற ஏதாவது ஒரு விஷயத்தை திணிச்சு நான் தான் அது என்ன போல் ஒருத்தன் லிட்டரலி நான் தான் பெரிய சூப்பர். ஏன்டா அப்படி மனுஷனை போட்டு அளவு அடிங்கடா, போட்டு எங்கே பார்த்தாலும் லிட்ரலிமி, என்ன சொன்னாலும் லிட்ரலிமி எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு லிட்ரலிமிக்கு யாரா நீ நட. ஐ லவ் ஃபிட்னஸ், கேடிஎம் பைலட், மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிங்கிள். ஐ லவ் ஃபிட்னஸ் அப்போ உனக்கு பிடிச்சது தானே. கேடிஎம் பைலட் உனக்கு பிடிச்ச வண்டி தானே. மெக்கானிக்கல் இன்ஜினியர் உனக்கு பிடிச்ச படிப்பு தானே. கேமர் உனக்கு பிடிச்சது தானே. பிடிக்காதுன்னு வந்துடாது. இதான் நத்திங் ஃபேவரட், இட்ஸ் ஓகே டு ஹாவ் எனி திங். இருக்கடா போட்டு ஆனால் உனக்கு ஏற்றுக்கவே முடியல. இந்த மனுஷன் மேலே ஹேட்ரட் பரப்பிடுவீங்க போடா. ஒருத்தனையாக பிடிச்சிக்கோங்க. ஜேகே அடிச்சு தேய்ச்சிங்க. தேவையும் அப்படி தான் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன செய்ய உங்களை திங்ஸ் ஐ ஹேட் ஆன் இன்டர்நெட் ஆர் இன்ஸ்டாகிராம் இல்லை. திங்ஸ் ஐ ஹேட் இன்டர்நெட், திங்ஸ் ஐ ஹேட் இஸ் இன்ஸ்டாகிராம், அவ்வளோதான். அடுத்து வந்து அக்கா நான் வந்து என்றைக்குமே மாசு. அக்கா சொல்கிறதெல்லாம் அப்படியே பார்ப்போம். ஒரு பெர்ஃபெக்டான பையனா இல்லைனாலும் இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா யூ ஷுட் மேக் ஹிம் யுவர் ஹஸ்பண்ட். ஃபர்ஸ்ட், நீங்கள் அவங்களோட இருக்கும்போது சேஃபாக ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது அவங்க உங்கள் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் பயப்படாமல் இருக்கீங்கன்னா இஸ் டெஃபினெட்லி த ஒன். செகண்ட், அவங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் உங்களோட கம்யூனிகேட் பண்ணி உங்களோட ஒப்பீனியன் கேட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. நம்பர் 3 அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அவங்க உங்கள் கூட உங்கள் 2 பேருடைய ஃபியூச்சர் பற்றி நிறைய பேசினா, அதுக்காக பிளான் பண்ணா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட ஃபியூச்சரை செக்யூர்டாக ஆக்குறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தா, சீரியஸா சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. லவ் அட்வைஸ் கொடுக்குறவன், லைஃப் அட்வைஸ் கொடுக்குறவன் எல்லாமே வந்து ஒரு 100 பேர்த்தில் ஒரு 90ன்னு சொல்கிறத விட ஒரு 70 பேருக்கு ரிலேட் ஆகிற மாதிரி பேசிடுறான். அதுக்கு கமெண்ட்ஸை போட்டு தாக்கிடுறானுங்க. நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, அப்படி தான் இருக்குது. ஒரு இதெல்லாம் நிறுத்துங்கடா, ஏன்டா அப்படி போட்டு லவ் அட்வைஸ் லைஃப் அட்வைஸ் கொடுக்குறதுக்கு நீங்கள் யாரா? முதல்ல நீங்கள் யார்? லவ் அட்வைஸ் கொடுக்குறதுக்கு நானும் பெரிய சிங்கம் கிடையாது. நானும் ஸோ ஜென்ரலாக வந்து என்னென்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லணும். எல்லோரும் நமக்கு ஒரு சண்டை வந்தால் 4 பேர்கிட்ட சொல்லி அதை வந்து சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்பே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப்லேருந்து தள்ளி போகிறோம்னா அதுதான் காரணம். பீயிங் ப்ரைவேட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்னால் அதெல்லாம் வந்து ஒரு ப்ரைவேட்டாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். எங்கேயாவது போய் பார்த்தாலே உட்காந்து ஜோடியாக ஸ்டேட்டஸை போடுறது, ஆள் கூட வெளியே போனேன் ஸ்டோரி வைக்கிறது, ரீல்ஸ் போடுறது, நமக்கு அப்படியே வைக்கணுமா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் வச்சுக்க, நீ மட்டும் பார்த்துக்க. ரப்பர் பேஸ் கொடுக்குறவங்களெல்லாம் பற்றி என்ன பேசணும்னு தெரில. எனக்கு பிடிக்காது. ஸோ என்னோட ஒப்பீனியன் தான், நான் எதுவும் சொல்லக்கூடாது. மடத்தாய் பார்க்காதீங்க, அவ்வளோதான் வந்து என்னால் சொல்ல முடியும் உங்கள்கிட்ட. வேறு எதுவும் சொல்கிறது நீ சொல்லலாம். உனக்கு பிடிக்கலாம், நீ பார்க்காம போ, வைக்காம போன்னு சொல்லலாம். அந்த பதில் தான் உங்களுக்கும் பிடிக்கல, நான் பார்க்காம பிடிக்கணும். சரி, நான் யாரும் வந்து கேட்கல.
ஸோ தான் கதை. இதெல்லாம் பற்றி நான் ரொம்ப நாள் பேசணுன்ட்டு இருந்தேன். ஸோ எல்லோரும் தப்பாக பேசியிருந்தா ரியலி ரொம்ப பார்ப்போம். என்னென்னு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை பார்ப்போம். இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வரும் நம்பலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கடைசி வீடியோ ஒரு 239 சம்திங் வியூஸ் போயிடுச்சு. ஒரே சந்தோஷமாக போச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். until then bye.